உள்ள என்ட்ரி ஓகே ஆகும் சொல்ல டோட்டலா பிளாஸ்ட் ஸ்டேடியம். அதனால கையில ஒரு பேண்ட் ஒண்ணு கொடுத்தாங்க எல்லாருக்குமே, இந்த லைட் எது அந்த பேண்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. அது அவங்களே கண்ட்ரோல் ஆமா, பண்ணாங்க. அவங்களே கண்ட்ரோல் பண்றாங்க. Okay. அவங்க சவுண்ட் கத்த சொல்ல அது உள்ள ஒரு பேட்ச் மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க அந்த வாட்ச்குள்ள. அந்த பேட்ச் அவுத்துட்டோம்னா நைட்டு கரெக்டா ஒரு 7 மணிக்கு மேல அவுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியும்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அந்த பேட்ச் மைக்லயே சொல்லிட்டாங்க. அந்த விஜய் அவர் வந்து சொன்னாரு, விஜய் சொன்னாங்க. Okay. அதை அவுத்துட்டோம்னா நம்ம கத்த அது லைட் எரியும். ஓ நம்ம கைத்தட்ட லைட் எரியுது. பயங்கரமா இருந்தது அந்த இது, புதுசா இருந்தது. அதெல்லாம் வந்து கான்செப்ட் அனிருத் அவரோட மியூசிக்ல கான்செப்ட்ல நிறைய பார்த்திருக்கோம். பண்ணிருக்கோம். இது ஆனா நம்மளுக்கு ஒரு இது வித்தியாசமா இருந்தது. ஆ. கலரா வந்து போய் ரொம்ப சூப்பரா இருந்தது அது. ஓகே. அண்ணா வந்தாங்க, அண்ணா ஒரு சொல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அழகா போய் அந்த உட்காந்து. என்ட்ரி எப்படின்னு இருந்தது? அந்த ஸ்டேடியம் உள்ள அவரோட என்ட்ரி எப்படி இருந்தது? அதான் சொல்றேன், அண்ணனே இத்தனை வருஷம் வாழ்க்கையில இந்த மாதிரி பார்த்திருக்க மாட்டாரு. அப்படி ஒரு வரவேற்பு அண்ணனுக்கு சான்ஸே இல்லை. இந்த நேரத்துல வந்து நான் மலேசியா மக்களுக்கு தமிழ்நாட்டின் சார்பாக, ரசிகன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க அண்ணனை வந்து இப்போ எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம அழகா அவரை பார்த்தா போதும், அவரை போய் தொடணும், அவர் கூட போட்டோ எடுக்கணும், அந்த எண்ணமே அங்க இருக்கும் யாருமே இல்ல. அவரை பார்த்தா போதும், அவர் பேசினா ஸ்பீச் பண்ணோம், ஓகே, அப்படி ஒரு நிலைமையில தான் எல்லாரும் இருந்தாங்க. யாருமே அவரை டிஸ்டர்பே பண்ணல, அழகா வந்தார். எப்பயுமே அண்ணன் தமிழ்நாட்டுல எங்க ஒரு நிகழ்ச்சி போனாலும் கூட்டம் நெரிசல் அப்படி இப்படி இருக்கும். அங்க அந்த மாதிரி அவ்வளவு கூட்டம் இருந்தோம். அந்த ஸ்டேடியத்துல 76,000 பேர்கிட்ட இருந்தாங்க. அப்படி கூட்டம் இருந்தும் ஒருத்தர் கூட கிட்ட வரல, இந்த போட்டோ எடுக்க ஆர்வமா வரல. எல்லாருமே அவரை பார்த்தா போதுன்ற நிலைமையில எல்லாருமே இருந்தபோது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் வந்து உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாடலா வந்துட்டே இருந்தது. அனிருத் அவர் மியூசிக், அவரோட சாங்ல பாடினாரு. ஒரு 1/2 hour 30 நிமிஷம் மிரட்டிட்டாருங்க. சான்ஸ் இல்ல. என்ன எனர்ஜி தெரியுமா அவருக்கு? வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மிரட்டிட்டாரு அனிருத்.